ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு லைவ் செஷன் வச்சுருக்கோம். இந்த லைவ் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எந்த மாதிரியான டவுட் இருக்குது எல்லாமே நீங்கள் லைவ்ல என்கிட்ட கேட்கலாம். நான் சார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான எந்த டவுட்டுனாலுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி மார்னிங் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு எல்லாமே நல்லாவே ஒரு பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டு நிஃப்டியும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக 24,200லேயே சஸ்டெயின் ஆகி அங்கேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இந்த 24,200 என்னன்னு பார்த்தோம்னா முந்தானேற்று ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த ஃபாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு 1:30 மணி போல் இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 24,216. கரெக்டாக அங்கேருந்து ஃபாலோ ஆன மார்க்கெட் தான் 23,800 வரைக்கும் போச்சு. இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 24,215 அந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டை க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் மார்னிங்கில் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தோம். இன்றைக்கி மார்னிங் நம்ம லைவ் போயிருந்தோம். லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தோம். பட் அந்த ட்ரேடு பெருசாக மொமெண்டம் கொடுக்கல. அதனால் காஸ்ட்டு ஒரு ₹2 ப்ளஸ் ஆர் மைனஸில் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பட் அது முடியும் போது காஸ்ட்டாக வந்துச்சு. பட் ₹100 ஏறிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வே மார்க்கெட்டு. பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. ஒரு ₹10 ஏறுது, திரும்பி இறங்குது, ஒரு ₹10 ஏறுது, திரும்பி இறங்குது, இப்படியே தான் இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த ஒரு ட்ரேடை தவிர்த்து இன்றைக்கி எந்த ட்ரேடுமே எடுக்கலை. ஆனால் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா காலுக்கு தான் ஒத்து போச்சு. பட் மொமெண்டம் ப்ரீமியத்தில் பெரிய மொமெண்டம் இல்லை. செல்லர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா 24,200 காலு போட்டு ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்டு கடைசி வரைக்குமே அங்கேயே தான் வச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே, நாளைக்கு லைவில் இருக்கோம். இது நம்மளோட டெலகிராம் சேனலு. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, முக்கியமான விஷயங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், லைவ் மார்க்கெட் டேட்டா எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுவேன். இதை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு இந்த குரூப்பில் எந்த விதமான கால்ஸும் வராது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.